தென் மாவட்ட பெருமழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட இன்று தூத்துக்குடி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வரலாறு காணாத கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் பெருமழை வெள்ளத்தில் உருகுலைந்து போன வீடுகள், உடைமைகள், பொருட்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் உயிர் மட்டும்தான் மிஞ்சியிருப்பதாக பெண்கள் கண்ணீர். எல்லாமே போச்சு, என்ன செய்ய? தெருவில் நின்ன மாதிரி நிற்கும், அப்படிதான் நிற்கும். வீடு பாருங்க போச்சு, டாக்குமெண்ட், பிள்ளைங்க படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே போச்சு. நாங்க மட்டும் ஆளாவே இருக்கோம், ஆளாதான் உயிர் மட்டும் காப்பாத்தி இருக்கோம். வேற ஒண்ணு இல்லை கிட்ட. எப்படி மீன் வர போறேன்னு தெரியல. பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஏரல் பகுதி கடுமையாக பாதிப்பு. ஐந்து நாட்களாகியும் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே இருந்த ஏரல் பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. ஓரிடத்தில் சிக்கிய மக்களை மற்றொரு இடத்துக்கு கயிறு மூலம் மீட்ட மாநில பேரிடர் மீட்பு படையினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பாலத்தில் சிக்கி தவித்த மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். மக்கள் ஓடிச் சென்று உணவு வாங்கிய வீடியோ காட்சி. தென் மாவட்டங்களில் மழை வெள்ள மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபடும் விமானப்படை 5 ஹெலிகாப்டர்களில் 48 மணி நேரத்திற்கு மேலாக பறந்து 35 டன் இடையிலான நிவாரணப் பொருட்கள் விநியோகம். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் கனநீர் ஆலை. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் உதவியுடன் படகில் சென்று அமில கசிவு ஏற்படாதவாறு சரி செய்த ஊழியர்கள். தூத்துக்குடி மாவட்டம் முத்துக்குமாரபுரம் கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் காணாமல் போன சாலை. 150 மீட்டர் தூரத்துக்கு பாதி சாலையை அரித்துச் சென்றதால் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை. தூத்துக்குடி செல்லும் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சீரானது. வாஞ்சி மணியாச்சி தூத்துக்குடி இடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தண்டவாளம் சீரமைக்கப்பட்டது. தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு காரணமாக குறைந்த அளவிலான பயணிகளுடன் சென்னைக்கு புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கிளம்புவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக புக்கிங் செய்து டிக்கெட் பெற்றதால் பயணிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு.
நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. வெள்ள நிவாரணப் பணிகள் தொடரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. நாகை மாவட்டத்தில் இரவு கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஜில்லென மழை பெய்தது. வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரி வளாகத்தில் துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டு பயிற்சி மையம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை உலுக்கிய இரட்டை கொலை வழக்கு. சேலம் முதல் ஓசூர் வரை காரை பின்தொடர்ந்து சென்று கொலையாளிகளுக்கு தகவல் கொடுத்தவன் கைது. குற்றவியல் திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நீண்ட விவாதத்துக்கு பின்னர் நிறைவேற்றம். கும்பலாக சேர்ந்து ஒருவரை அடித்து கொலை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் வகையில் சட்டம் இயற்றம். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் திருத்த சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. இத்தாலிய மனநிலையில் இருப்பவர்களால் மசோதாவை புரிந்து கொள்ள முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடும் தாக்கு. குடியரசு துணைத் தலைவரைப் போல மிமிக்ரி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மற்றும் அதனை வீடியோ எடுத்த ராகுல் காந்திக்கு கண்டனம். இருவரது நடவடிக்கைகளும் இந்திய ஜனநாயக மரபுகள் மீது கரை படிந்தார் போல் உள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து களமிறங்கப் போகும் நட்சத்திர வேட்பாளர் யார்? பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பெயர்கள் அடிபடுவதாக தகவல். இந்தியாவிலேயே உயரமான கிறிஸ்துமஸ் மரம். பெங்களூருவில் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் மரத்தை பார்வையிட மக்கள் ஆர்வம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.